சிதர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள ஒவ்வொரு பதிவுல நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவுல முக்கியமா 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, மூட்டுக்கள்ல ஏற்படக்கூடிய வலி தான். உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, மாடிப்படி ஏற முடியல, இடுப்பு வலி சிவியரா இருக்குதுங்க. இதுல பர்ட்டிகுலரா சொல்றது என்னன்னா, கழுத்து வலி. கழுத்துல இருந்து எனக்கு அப்படியே ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும் பெயின் இருக்கு. தோள்பட்டையில இருந்து கை வரைக்கும் எனக்கு அதிகமான வலி தெரியுது. ஸோ இந்த மாதிரி நெறைய பேர் இருக்கும். எலும்புகளை வலிமையாக்க என்னென்ன உணவுகள் நீங்க எடுத்துக்கலாம்? ஸோ உணவுகள் கண்டிப்பா. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, 80 வயது, 85, 90 வயது தாத்தா, பாட்டிலாம் கூட வேகமா நடந்து போவாங்க. நேரா கையில எந்த கொம்பும் இருக்காது. நேரா விறுவிறுன்னு நடந்து போயிட்டே இருப்பாங்க. டக்குன்னு உட்காருவாங்க, தரையில உட்காருவாங்க, மண்டி போட்டு உட்காருவாங்க, எந்திரிப்பாங்க. இப்போ ஒரு 40 வயத கிராஸ் பண்ணாலே, என்னால தரையில உட்கார முடியாதுங்க. டைனிங் டேபிள்ல உட்காந்து தான் நான் சாப்பிடுவேன். எங்கேயாவது ஃபங்ஷனுக்கு போயிட்டா தரையில உட்காந்து வாழை இலையில குனிஞ்சுலாம் என்னால சாப்பிட முடியாது. மாடிப்படிலாம் ஏற முடியாது. லிஃப்ட் இருக்கா? இப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டோம். பெண்களுக்குமே இது வந்து பார்த்தோம்னா, ரொம்ப வலி அதிகமாயிட்டு, நடக்கவே முடியாத மாதிரி வலியும், வீக்கமும், ஆர்த்ரிட்டிஸ் ப்ராப்ளம், கிரிப்டேஷன் நடக்கும்போதே வந்து ஒரு பெயின் தெரியறது, சயாட்டிகா பெயின் இதனாலயும் நெறைய பேருக்கு வந்துருதுங்க. ஸோ ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறோம், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்றோம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு கழுத்து வலி, இடுப்பு வலி இது எல்லாமே ஏற்படுது. செர்விக்கல் ஸ்பான்டிலோசிஸ், லம்பர் ஸ்பான்டிலோசிஸ் இதனால சயாட்டிகா ப்ராப்ளம் ஏற்படுறது, மூட்டுக்கல்ல வலி இந்த மாதிரி கட்டாயம் நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள். ஸோ நமக்கு ஒரு 40 வயது ஆயிடுச்சா, கட்டாயமா தினம்தோறும் நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகள்ல ஏதாவது 1, 2வது உணவுல சேர்த்துக்கோங்களேன். கால்சியம் குறைபாடு அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள ஒவ்வொரு பதிவுல நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவுல முக்கியமா 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, மூட்டுக்கள்ல ஏற்படக்கூடிய வலி தான். உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, மாடிப்படி ஏற முடியல, இடுப்பு வலி சிவியரா இருக்குதுங்க. இதுல பர்ட்டிகுலரா சொல்றது என்னன்னா, கழுத்து வலி. கழுத்துல இருந்து எனக்கு அப்படியே ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும் பெயின் இருக்கு. தோள்பட்டையில இருந்து கை வரைக்கும் எனக்கு அதிகமான வலி தெரியுது. ஸோ இந்த மாதிரி நெறைய பேர் இருக்குங்க. ஸோ ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு எக்கச்சக்கமா. அதுவும் நீ ஜாயிண்ட் வந்து ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்றது சாதாரணமான ஒரு விஷயம் மாரி ஆயிடுச்சு. எத்தனையோ பேர் அப்படி இருக்கும். ஸோ அது சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு வலி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி எலும்புகளை வலிமையாக்க என்னென்ன உணவுகள் நீங்க எடுத்துக்கலாம்? ஸோ உணவுகள் கண்டிப்பா. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, 80 வயது, 85, 90 வயது தாத்தா, பாட்டிலாம் கூட வேகமா நடந்து போவாங்க. நேரா கையில எந்த கொம்பும் இருக்காது. நேரா விறுவிறுன்னு நடந்து போயிட்டே இருப்பாங்க. டக்குன்னு உட்காருவாங்க, தரையில உட்காருவாங்க, மண்டி போட்டு உட்காருவாங்க, எந்திரிப்பாங்க. இப்போ ஒரு 40 வயத கிராஸ் பண்ணாலே, என்னால தரையில உட்கார முடியாதுங்க. டைனிங் டேபிள்ல உட்காந்து தான் நான் சாப்பிடுவேன். எங்கேயாவது ஃபங்ஷனுக்கு போயிட்டா தரையில உட்காந்து வாழை இலையில குனிஞ்சுலாம் என்னால சாப்பிட முடியாது. மாடிப்படிலாம் ஏற முடியாது. லிஃப்ட் இருக்கா? இப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டோம். அப்போ இந்த மூட்டுகளில் வலி ஏற்பட காரணம். முதல் காரணம் ஒபிசிட்டி. உடல் பருமன். சாதாரணமா இன்னைக்கு எல்லாருமே உடல் பருமன் 90 கிலோக்கு மேல தாங்க. ரொம்ப சர்வ சாதாரணமா ஆயிடுச்சு. 130 கிலோ, 120 கிலோ அந்த மாதிரி எல்லாரும் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது. இதுல என்ன ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்னா, 45 இயர்ஸ்க்கு அப்புறம் லேடீஸ்க்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால உடல் பருமன் அதிகமாயிட்டே போகுது. சரிங்க, இதனால உடல் பருமன் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, கால்சியம் குறைபாடு ஏற்பட்டு மூட்டுக்கல்ல வலி. அப்போ நான் வாக்கிங் போயோ, எக்ஸர்சைஸ் பண்ணியோ வெயிட் லாஸ் பண்றதா, இந்த மூட்டு வலிய சரி பண்றதா, இப்படி நம்ம உடல் 2 பக்கமும் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா போயிட்டு இருக்கு. ஆண்களுக்குமே இது வந்து பார்த்தோம்னா, ரொம்ப வலி அதிகமாயிட்டு, நடக்கவே முடியாத மாதிரி வலியும், வீக்கமும், ஆர்த்ரிட்டிஸ் ப்ராப்ளம், கிரிப்டேஷன் நடக்கும்போதே வந்து ஒரு பெயின் தெரியறது, சயாட்டிகா பெயின் இதனாலயும் நெறைய பேருக்கு வந்துருதுங்க. ஸோ ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறோம், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்றோம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு கழுத்து வலி, இடுப்பு வலி இது எல்லாமே ஏற்படுது. செர்விக்கல் ஸ்பான்டிலோசிஸ், லம்பர் ஸ்பான்டிலோசிஸ் இதனால சயாட்டிகா ப்ராப்ளம் ஏற்படுறது, மூட்டுக்கல்ல வலி இந்த மாதிரி போயிட்டே இருக்குங்க.
கட்டாயம் நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள். ஸோ நமக்கு ஒரு 40 வயது ஆயிடுச்சா, கட்டாயமாக தினம்தோறும் நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகளில் ஏதாவது 1-2 உணவில் சேர்த்துக்கோங்களேன். கால்சியம் குறைபாடு அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க. ஸோ 40 வயசில் வர வேண்டிய மூட்டு பிரச்சனை உங்களுக்கு தள்ளி போய் 70 வயசில் தான் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக எலும்புகளை வலிமையாக வச்சுக்கலாம். முக்கியமாக கால்சியம் ரொம்ப முக்கியம், புரோட்டீன் ரொம்ப முக்கியம், செம்பு சத்து அதுதாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. செம்பு சத்து காப்பர் குறைபாடு இருக்கிறதுனால தான் தலைமுடி பிரச்சனையிலேருந்து உடல் சரும பிரச்சனைகள்லேருந்து மூட்டுக்கள் பிரச்சனை வரைக்கும் எல்லாமே ஏற்படுது. அப்போது இந்த செம்பு சத்து குறைபாடு நிவர்த்தி செய்வது எப்படி? இது ரொம்ப முக்கியமானது. நம்ம செம்பு பாத்திரத்தில் வந்து தண்ணி குடிக்கலாம். குளிக்கும் பொழுதும் செம்பு பாத்திரம் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா அதில் தண்ணி வச்சு சூரிய ஒளியில் வச்சுட்டு அந்த தண்ணியை குளிக்கலாம். ஸோ இப்படி எடுக்கும்போது சர்வ பிரச்சனைகளோ மூட்டு பிரச்சனைகளோ நமக்கு குணமாகுது. செம்புனால் ஆன நம்ம வந்து இந்த நிறைய பேர் காப்பு போடுவாங்க, ரிங் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கால்சியம், புரோட்டீன் இது எல்லாமே நம்ம இருக்கக்கூடிய உணவுகள். தினம்தோறும் நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கோங்க. முளை கட்டிய பயிறு வகைகள், அவ்வளவு சத்து இதில் இருக்குது. ஜிம் போகிறவங்க மட்டும்தான் இதை எடுக்கணுமா? கிடையாது. உங்களுக்கு மூட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் 40 வயதுக்கு மேலே என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வருதோ, டயபெட்டிஸ் இருக்குங்க, இதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குங்க, இதனால் வெயிட் கெயின் ஆகிட்டு மூட்டு வலி வந்துருச்சு. அதே மாதிரி நான் மெனோபாஸ் ஏஜில் இருக்கேன், இந்த ஏஜில் வந்து பார்த்திங்கனாலும் எனக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த கேட்டகரியில் இருந்தாலும் முளை கட்டிய பயிறு வகை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வாங்க. பச்சை பயிறு, மறக்காமல் கொண்டைக்கடலை. ஸோ கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலை அவ்வளவு சத்துக்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ கால்சியம், புரோட்டீன், இதில் இருக்கக்கூடிய ரிச் ஃபைபர் எல்லாமே உங்களுடைய உடல் நலனுக்கு முக்கியமானது. ஸோ தவறாமல் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு 2-3 நாள் என்ன பண்ணுறீங்கன்னா முளை கட்டிய கருப்பு எள்ளு, ஸோ தவறாமல் இதை எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் காலையிலே எள்ளு நல்லா ஊற வச்சுருங்க. எள்ளை ஊற வச்சுட்டிங்கன்னா மாலை நேரத்தில் அது ஒரு ஒயிட் கிளாத்தில் கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் முளைவிட்டுருக்கும். சிம்பிள். நீங்கள் எடுத்து அப்படியே இதை சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் காய்கறிகள் ஏதாவது சமைச்சிருக்கீங்கன்னா அதனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது சாதம் செய்கிறீங்கன்னா அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பவுலில் இதனோட நம்ம வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு கால்சியம் லெவல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே தினம்தோறும் உணவில் சேர்த்துக்கோங்க. கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். ஸோ இன்னொரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். மூட்டுக்களில் வலி இருக்கா, மூட்டு எலும்பு தேய்மான பிரச்சனை, அது சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும்னா முருங்கை விதை. ஸோ முருங்கை விதையை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இதை பொடியாக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ முருங்கை விதையை பொடியாக்கிட்டு பாலில் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஆண்களும் பெண்களும் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கும் போது தாராளமாக உங்களுடைய மூட்டுக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை குணமாகும். வாரம் ஒரு முறையாவது தைலம், எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அஸ்வகந்தா தைலம் எடுத்துக்கோங்களேன். ஸோ உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. ஸோ அஸ்வகந்தா தைலம் அப்படின்னு சொல்கிறது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலிகள் மட்டும் இல்லை, தசை சம்மந்தப்பட்ட வலிகள், நரம்பு சம்மந்தப்பட்ட வலிகள், வெரிகோஸ் வெயின் இருக்குன்னா அது சரியாகிறதுக்கும் உங்களுக்கு இந்த அஸ்வகந்தா தைலம் பயன்படுது. ஸோ ரெகுலராக வாரம் ஒரு முறையாவது வெந்நீரில் இந்த தைலம் பயன்படுத்தி வெந்நீர் குளியல் எடுக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய வலிகள், மூட்டு வலிகள் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி காய்கறி வகைகளில் எதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்? முருங்கை விதை நம்ம சொன்ன மாதிரி, முருங்கை கீரை, முருங்கைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கொத்தவரங்காய் ரொம்ப முக்கியங்க. ஸோ இதில் கால்சியம் அதிகமாகவே இருக்குது. ஸோ எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் இதில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இட்லி தோசை மாவு அரைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக இதை சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 ஆமணக்கு விதைகள். ஸோ இட்லி நல்லா புசு புசுன்னு வரணும், சாஃப்டாக வரணும்னா இதை போடுங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதத்தை குறைக்கவும், இந்த மாவு பண்டெல்லாம் சாப்பிட்டா எனக்கு வயிறு உப்புசமாகுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதற்கு இந்த ஆமணக்கு விதைகள் ரொம்ப பெஸ்ட்டு. அது ஊற வைத்து மாவு அரைக்கும் போதே ஒரு 4 விதைகளை போட்டுருங்களேன், அவ்வளோதாங்க. அது மூட்டு வலி அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அந்த எண்ணெய் தன்மை உள்ளே போகணும் நமக்கு. அதனால தான் காலையில் எந்திரிச்சோடனே கொஞ்சமாக ஒரு 5-10 ml அளவுக்கு தூய்மையான நல்லெண்ணெய் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆமணக்கு விதைகளும் சேர்த்துக்கலாம்.
சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும்போது நெய், வெண்ணெய் இது எல்லாமே சேர்த்தும் பயன்படுத்திக்கோங்க. அதிகமான உப்பு இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். உப்பு சாப்பிட சாப்பிட ஜாயிண்ட் பெயின் மட்டும் கிடையாது, உள் உறுப்புகளையும் நிறைய வலிகள் வந்துடும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க. ஸோ இதற்கான சிகிச்சைகளும் நம்ம கிளினிக்கில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.